ஏண்டா சிஎஸ்கே உன்னோட அங்காளி பங்காளியெல்லாம் போட்டு பொழந்துட்டு இருக்கிறானுங்க. நீ என்னடானா 100 ரன் அடிக்கவே கஷ்டப்படுறியே, என்னத்த சொல்ல. சரி, சிஎஸ்கே மேட்ச்சு செம்மையாக இருக்கும்னு நினச்சா புஷ்ஷுன்னு போயிருச்சு. ஃபஸ்ட்டு டாஸு அது கூட பரவாயில்ல, அது நம்ம கையில் இல்லை. பேட்டிங் வந்தீங்கல்ல, சாம்சன் அவுட்டு, அது ஒரு நல்ல பாலுன்னே வச்சுப்போம். ருத்ராஜ் அவுட் ஆனது அது ஒழுக்கமாக ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஆடிருக்கலாமா, இல்லைன்னா டொக்காச்சு வச்சுருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த பாலை போய் கவர்ஸுக்கு அடிக்க பார்த்தது. ஆயுஸ் மாத்திரை வந்ததையுமே நான் நினச்சேன், தொண்டைக்கு ஒரு பவுன்சரு சர்ன்னு வருன்னு, அதே மாதிரி வந்துச்சு, அவுட்டு. ஷார்ட்டை பற்றி என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏண்டா சர்ஃப்ராஸு, உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு, அதை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓவர் டர்ன் மட்டும் அடிக்கலினா 12வது ஓவரில் தோற்ற சிஎஸ்கே பவர் பிளேலேயே தோற்றுருக்கும். இந்த ஓவர் டன்னுமே ஓவரோட லாஸ்ட் பாலில் 2 ரன் இருந்தாலுமே சிங்கிள் தான் ஓடுறான். சரி, அடுத்த ஓவர் ஃபுல்லாக ஆடுவான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பாலே சிங்கிள் போட்டுட்டு நான் ஸ்ட்ரைக்கர் ஓடிடுறான். அதுக்கு பேசாமல் அந்த 2 ரன் எடுத்துருக்கலாமே. சரி, பிச்சு தான் மோசம். சிஎஸ்கே ட்ரபிள் கொடுக்கும்னு பார்த்தா சூரியவம்சி போட்டு பொழக்கிறான். 15 பாலில் 50 அடிச்சிட்டான். இந்த பிச்சில் தான் சிஎஸ்கே விளையாண்டாங்க. ஆர்ஆரோட ஹிஸ்ட்ரியிலேயே இப்போ தான் 12வது ஓவர்லேயே வின் பண்ணியிருக்காங்களாமா. என்னத்த சொல்ல. ஆண்ட்ரே பர்கர் செம்மையாக பால் போட்டான். அதே மாதிரி அந்த புது பவுலர் பிரிஜேஷ் சர்மா, அவனும் சூப்பராக பால் போட்டான். நல்லா ஸ்லோவராக போட்டு சரக்குன்னு கார்த்திக் சர்மாவுக்கு காலிலேயே ஒன்று இறக்குனா பாருங்க, செம்மையான பால் இது. ஜெய்ஸ்வாலுக்கு இது முக்கியமான வருஷம். காரணம் 2027 50வது வேர்ல்டு கப் வருதல்ல, அதுக்கு அவன் இப்போ இருந்தே நல்லா விளையாடணும். அதனால அதுக்கேற்ற மாதிரியே ஸ்லோவாக ஆடி அவனுக்கு தேவையான ரன்னை அவன் தேர்த்துக்கிட்டான். எனக்கு மேட்ச் இப்படி போனதும் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ரியான் பராக்கோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, ஐயோ சாமி, ஒன்றும் பார்க்க முடியல. ஸ்க்ரீனில் காட்டினாலே வேற எங்கன்னா நம்ம பார்த்துக்கணும் போல, அந்த மாதிரி தான் இருக்குது. கபில் தேவ் ஒரு தாட்டி சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில், என்னென்னா இந்த காலத்து கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் நல்ல நடிகர்கள்னு. இவரை பார்த்தா அதில் நம்பர் 1 இடத்துல இவர் தான் இருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். மேட்சே முடிஞ்சுது, அப்போ போய் ஒய்டுக்கு டிஆர்எஸ் எடுக்கிறான், பார்த்துக்குங்க. எனிவே 2 செமையான மேட்சுக்கு அப்புறமா ஒரு மொக்க மேட்ச்சு. ஆர்ஆர் செமையான வின்னோட போகிறாங்க. சிஎஸ்கே எங்கே விட்டாங்களோ அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்ச்சில் சிஎஸ்கே எப்படி விளையாடுறாங்கங்கிறத. இதுக்கிடையில் ஓவருக்கு ஓவரு ஓரல்பி விளம்பரம் போட்டாங்க. அதில் வந்தது சமீரா ரெட்டி. ஃபஸ்ட் டைம் பார்த்தபோது எனக்கு தெரியல, அதுக்கப்புறமா தான் நானே கண்டுபிடிச்சேன். நீங்கள் யாராச்சும் கண்டுபிடிச்சிங்கன்னா காமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பஞ்சாப் ஜிடி மேட்ச் வேறு இருக்குது. அந்த மேட்சாச்சு நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.